இன்னும் சரியா ஒரு மாசம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு. இன்னைக்கு நம்ம எந்த தொகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையோட வெஸ்ட் சைடில் இருக்கிற மதுரவாயல் தொகுதி. இந்த முறை உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு? டிவிகே தான் ப்ரோ. விஜய் தான். விஜய் சார் தான். இந்த தொகுதியில் இந்த முறை யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மதுரவாயல் தொகுதி இப்போ இவர் தான் இப்போ டிஎம்கே தான் இப்போ அவர் தான் இப்போ நல்லா சிம்மிங்கிறார். இங்கே மதுரவாயல் தொகுதியில் திமுக தான் வரோம். எங்க தொகுதியில் வந்து நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன். ஏன்னா பிஎம்கே அவங்க கூட கூட்டணியாக இருக்காங்க. இன்னும் சரியா ஒரு மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு. ஸோ இந்த ஒரு மாதத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் ஆல்மோஸ்ட் ரொம்ப பரபரப்பாக அவங்களோட பிரச்சார வேலைகளையும் தொடங்கியிருக்காங்க. மக்கள்கிட்ட அவங்களுக்கான எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத அதாவது பொதுவாக எல்லா மக்கள்கிட்ட போய் ஒவ்வொரு தொகுதியாக போய் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதிக்காக போயிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம எந்த தொகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையோட வெஸ்ட் சைடில் இருக்கிற மதுரவாயல் தொகுதி. ஸோ மதுரவாயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்து 2021 எலெக்ஷனில் வந்து டிஎம்கே கேண்டிடேட்டான கணபதி அவங்க தான் இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் 1,21,000 ஓட்டு. ஸோ ஆப்போசிட்டில் இருந்தது யாருன்னா ஏடிஎம்கே கேண்டிடேட்னா பெஞ்சமின் அவங்க வந்து 1,15,000. ரெண்டு பேருக்கும் பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு 15,000 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ரெண்டு பேருக்குமே இந்த தொகுதியில் வந்து ரொம்ப செல்வாக்காக மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பாக இருந்திருக்காங்க. இந்த வருஷம் எலெக்ஷனில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்க, அதாவது இப்போ ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் டிவிக்கேயும் வந்திருக்காங்க, என்டிகேயும் இருக்காங்க. ஸோ இந்த 4 பேருக்கான போட்டிகளில் எந்த எம்எல்ஏ இந்த தொகுதியில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. மதுரவாயல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்கே வந்து மோஸ்ட்லி ஐடி பீப்புள்ஸ் அதிகம், அப்பார்ட்மெண்ட்ஸ் அதிகம். இன்னும் அந்த சென்னை எக்ஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தொகுதியில் வந்து வின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒன்று. இது எப்படி இப்போ புதுசாக வந்திருக்க டிவிகே வந்து எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த டிவிகே சார்பில் வந்து ரோகிணி தியேட்டர் ஓனரான ரேவந்த் சரண் அட்வொகேட், ஸோ அவங்க தான் போட்டிடுறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மக்கள் வரவேற்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த எலெக்ஷனை பொறுத்து தான் தெரியும். ஆனால் நம்ம வழக்கமாக கேட்குற மாதிரியே இந்த தொகுதி மக்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய ஆதரவு யாருக்கு, இந்த முறை உங்களுடைய சப்போர்ட்டு யாருக்கு கொடுக்க போகிறீங்க, எந்த கட்சிக்கு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி நம்ம தொகுதியில் உள்ள எல்லா ஏரியாலையும் அந்த பீப்புள்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இந்த முறை உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு? டிவிகே தான் ப்ரோ. விஜய் தான். விஜய் சார் தான். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க இந்த முறை? ப்ரோ இளைஞர் பட்டாலுமே அவருக்கு தான் ப்ரோ. கூட்டம்லாம் அவருக்கு தான். இந்த தொகுதியில் இப்போ யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் தான் ப்ரோ. விஜய் தான். விஜய் தான். ஓகே, இப்போ விஜய் ஓகே, அவர் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, மற்ற வேட்பாளர்கள் யாரும் பெருசாக தெரியலையே, அது எப்படி அவங்க எப்படி ஓட்டு போட்டுருக்கோம்? இல்லை ப்ரோ, இவர் விளையாடுற புதுசாக இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, அதனால தான். ஏன் இந்த ஆட்சி சரியில்லையே டிஎம்கே? அப்படி சொல்லலை, இது இந்த ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு தான் இப்போ வந்து நாங்கள் ஒரு வயசு பசங்க, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் போடுறது தான். ஓகே சார், யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் விஜய். ஆமாம், விஜய்க்கு தான் ப்ரோ. நார்மலாகவே இது இப்போ கேரளாலையும் அவருக்கு தான் ஓட்டு அதிகம், இந்த சைடில் தமிழ்நாட்டிலையும் அவருக்கு தான். அதான் இந்த தொகுதியில் இந்த முறை யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேயா? ஏன் டிஎம்கே? டிஎம்கே வாய்ப்பு இல்லையா? எதனால டிஎம்கே இந்த முறை? விலைவாசி கரெக்ட், இபி, அடுத்தது வந்து சொத்து வரி, அப்புறம் வந்து கஞ்சா, மெயின் கஞ்சா, பாலியல் இது நான் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, அதனால பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் டிஎம்கே வேணாங்கிறீங்க, ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்குங்கிறீங்க. சரி, இந்த தொகுதி எம்எல்ஏ இருக்காங்களே இப்போ கணபதி, அவர் எப்படி சரியா செயல்படுங்க? ஓகே, சுத்தமாக. ஆனால் போன முறை இந்த முறை அவர் தான் ஜெயிச்சிருக்காரு, 2020 ஜெயிச்சிருக்காரு. அது எந்த செயல்பாடும் இல்லையே. அதனால ஏடிஎம்கே வரணும்னு நினைக்கிறீங்க. சரி, டிவிகே கிட்ட உங்களுக்கு ஆதரவு எந்த வருது? கூட்டணி தான் வந்திருக்கும், கூட்டணி இல்லையே. இந்த தொகுதியில் வேற ரோஹிணி தியேட்டர் ஓனர் ரேவந்த் சரண் நிற்கிறாரு, அவர் தான் நிற்கிறதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த போட்டி இருக்க போகுது? போட்டிலாம் இருக்கா சார், பர்சன்டேஜ் வருவார். டிவிக்கானா இப்போ 12%, 15% அது மாதிரி. அவ்வளோ. ஆமாம், ஒரு 5,000 ஓட்டு வாங்குவார். இந்த தொகுதியில் மற்றபடி ஏதாவது பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு நிறைய இருக்கு. பப்ளிக் பாத்ரூம் இல்லை ஒன்று மெயின். ஓகே, வந்து சிக்னல் வந்து கரெக்டாக இல்லை, 2 பஸ் ஸ்டாப் சரியில்லை, 3 ரோடு வசதி, ஈபி வசதி, இதெல்லாம் இவ்வளவுதான் நீங்க சொல்றீங்களா எம்எல்ஏ? யாரு எப்படி எல்லாமே சொல்லி அந்த டேங்க் இருக்குங்களா, இது கூட ஒரு வருஷம் ஆச்சு ரெடி பண்ணி இப்போதான். அது மாதிரி தண்ணி வசதி ஃபுல்லா
தொகுதிக்கு அப்பப்போ வந்து பார்க்க மாட்டாங்க எதுவும். வந்ததே இல்லையே, அவர் பார்த்ததே கிடையாது. வந்ததே கிடையாது. சண்முகம் வந்திருக்காரு அவ்வளோதான் ஒரு முறை, இந்த ட்ரைனேஜ் கோசம். அதுக்கப்புறம் யாரும் வரல. சரி, ஓகே. இந்த மதுரவாயல் தொகுதியில் அவங்களோட ஆதரவு யாருக்கு? மதுரவாயல் தொகுதி இப்போ இவர் தான், இப்போ டிஎம்கேல் தான், இப்போ அவர் தான் இப்போ நல்லா செஞ்சுருக்கிறாரு. இந்த முறை யாருக்கு உங்களோட இந்த வாட்டி நான் எப்போ ஏடிஎம்கேல் தான், ஏடிஎம்கே தான் நான் போடுவேன், அவ்வளோதான். ஓகே, இந்த முறை ஏடிஎம்கேக்கு தான் உங்களோட ஆதரவு. ஆமாம். ஓகே, இந்த எலெக்ஷனில் அவங்க தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த வாட்டி வில்லியோக தொகுதி, அங்கே இந்த திருவள்ளூர் தொகுதி யாருன்னு தெரியல, சொல்ல முடியாது. அவன் நம்மக்கிட்டே இருக்குது, யாராவது. சரி, இல்லை ஓவராலாக யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஓவராலாக இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? ஓவராலாக யாருன்னு நம்ம சொல்ல முடியாது, அதெல்லாம் நமக்கு சரி அவங்க விருப்பம். அதனால ஓகே, இந்த தொகுதி எம்எல்ஏ இருக்காங்கல்ல, கணபதி கணபதி அவர் எப்படி இந்த தொகுதி பிரச்சனைகள் சரி அவரால் முடிஞ்சது ஏதோ செய்கிறாரு, அதனால நம்ம எதுவும் கண்டுக்குது. ஓகே, ஆனால் நல்லா பண்ணுறாரு. அப்படி இருந்தால் நீங்கள் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கணும். ஆமாம், ஏடிஎம்கே முக்கால்வாசி ஏடிஎம்கே தான். இங்கே மதுரவாயல் தொகுதியில் திமுக தான் வரும். திமுக தான் வரும். ஆமாம். ஓகே, ஏடிஎம்கே வராது. ஏன்னா கருத்து கணிப்புலேயே திமுக தான் வரேன்னு எல்லாம் டிவிலேயே சொல்கிறாங்களேண்ணா. இந்த தொகுதியில் அவங்க தான் வருவாங்கன்னு எப்படி கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே அப்படியே இந்த பிரிட்ஜு இதெல்லாம் கட்டிக்கிறாங்க. ஏற்கனவே 10 வருஷமாக மதுரவாயல் ஆற்றுல எனக்கு தெரிஞ்சு அங்கே பிரிட்ஜே கட்டுறது கிடையாது. அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இங்கே ஒன்று அங்கே ஒன்று கட்டிக்கிறாங்க. அது முகப்பேர் நோலம்பூருக்கெல்லாம் அந்த சைடில் போகிறவங்க வரவங்கலாம் வருஷம் வெள்ளங்கள்லாம் வந்துச்சுன்னா வானாகரம் போயிட்டு வரணும், இல்லைன்னா வெங்காயம்பட்டி சிக்னல் போய் தான் வரணும். அங்கே இருக்கிற ஆளும் ஏதோ இவங்க வந்தனால இந்த வாட்டி அந்த பிரிட்ஜெல்லாம் கட்டிக்கிறாங்க. ஒரு சில வேலைங்கள்லாம் ஒரு பரவாயில்ல. இப்போ இந்த பாத தெருவெல்லாம் சுடுகாடு காம்பவுண்ட்லாம் போட்டாங்க, பார்க்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்துக்குறாங்க குழந்தைங்க விளாட்றது. அது நம்ம வீட்டு எனக்கு அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் எதுவும் செய்யலையா? ஆமாம், அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருந்தாங்க. ஆமாம், 10 வருஷமாக அவங்க தான் இருந்தாங்க. எனக்கு பிரிட்ஜு செஞ்சனாலேருந்து அந்த பிரிட்ஜெலாம் எப்படி காரி முடிஞ்சுங்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு ஏதோ பரவாயில்ல. உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து திறந்தார் போகிறீங்க. அப்புறம் என்ன இந்த தொகுதி எம்எல்ஏ எப்படி அவங்க? இந்த தொகுதி எம்எல்ஏ காரம்பக்கம் கணபதி. அவர் தான் இந்த வாட்டி வந்தால் வருவார். வேறு யாரும் வரப்போறதுங்க, அவர் தான் வருவார். ஆமாம், திமுக தான் வரணும் இந்த வாட்டி. என்ன பண்ணுறது, விலைவாசி ஏறிக்கின்னு தாங்குது. இவ்வளோ கடன் அவ்வளோ கடன் தான் சொல்லிக்கின்னு தாங்கிறாங்க. பார்க்க போனால் கருத்து கணிப்பில் அவங்க தாங்கிறாங்க. இல்லை, கருத்து கணிப்பு உங்களோட ஆதரவு அவங்களுக்கு தானா? அப்போ நம்மளுடைய ஆதரவு நான் கட்சி பொறுப்பில் இருக்கிறேன். எவன் துட்டு கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போடுவேன். இந்த ஆட்டை ஓட்டுறேன் நான் இன்னைக்கு ஒரு 500 கூட ஓட்டலை. கட்சியை நம்ம சோறு போட போகுது. எவன் அந்த டைமில் துட்டு கொடுக்குறானோ அவனுக்கு போடுவேன். வேற என்ன பண்ண முடியும்? வேறு என்ன பண்ண சொல்கிறேன்? குறைக்க மாட்டானுங்க. எப்படி குறைப்பானுங்க? இருக்க ஏறிக்கிட்டு தான் இருக்கான். ஓகே, ஏற்கனவே அவங்க இருக்கும்போது ஏதோ எவ்வளோ காரணாங்க, இப்போ ஏதோ 10 லட்சம் நான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியுது அதெல்லாம்? கேஸ் விலை ஏறி போச்சு, சிலிண்டரே கிடைக்கல வீட்டுக்கு. என்ன பண்ண சொல்கிறேன்? இப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டில் ஆள்ற கட்சி சொல்ல முடியுமா? எங்கேயோ போர் நடக்குது, அதை நடக்குதுன்றாங்க. அது சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, தேங்க்யூ. அப்புறம் நான் விஜய டிவிக்கு அது வருமா? வராதா? இது வராதா? எங்க அவன்லாம் எங்கப்பா வரப்போகிறான்? வேறு விஜய் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குல்ல அவருக்கு. செல்வாக்குன்னா இப்போ நாங்கள் தான் ஒரு 10-11 வீட்டுக்கு கூப்பிட்டா வருவானுங்க. வடை ஒரு இடம் போனோம், ஒரு இது வடை போகலன்னா வருவானுங்க. அது மாதிரி தான் இப்போ அரசியல் சூழ்நிலையில் யார் ஜெயிக்குன்றது சொல்ல முடியாது. தொங்கும் சட்டசபை தான் வரும். ஓகே, மெஜாரிட்டி யாருக்குமே இருக்காது. இல்லை, இந்த தொகுதியில் யார் வருவா நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தொகுதியில் இனியும் வேட்பாளர் யாரும் நிறுத்தலையே. இல்லை, ஏற்கனவே இந்த இருந்த எம்எல்ஏ கணபதி, டிஎம்கே கணபதி, ஏடிஎம்கேல வந்து பெஞ்சமின். ஆமாம், இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. முன்னாடி என்னன்னா பெஞ்சமின் தான் ஜெயிச்சா, போன வருஷம் கணபதி தான் ஜெயிச்சாங்க. ஓகே, இந்த மாதிரி எந்த அளவுக்கு ஒரு பயங்கர போட்டியாக இருக்க போகுது? பயங்கர போட்டியாக தான் இருக்கும். ஆனால் இனி ஆரம்பிக்கல. என்ன முடிவெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படி அந்த புது கட்சி 2 பழைய கட்சிகளுக்கு டஃப்பான ஒரு காம்படிஷன் இருக்கும். ஜனங்க பார்த்து செய்ய வேண்டியது அது காரணம் என்னன்னு கேட்டோன்னா, இது 2ம் மாறி 2 பேரும் மாறி வர்றதுனால இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் வேறொரு கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறொரு கட்சி எந்த மாதிரி கட்சி எதிர்பார்க்குறீங்க? எந்த மாதிரி கட்சின்னு கேட்டால் இவங்களே 2 பேரும் ஒதுக்கிட்டு இன்னொரு கட்சி வந்தால் நல்லா இருக்கும். டிவிக்கையா?
அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த கட்சி வேணாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் இல்லாமல் வேணுங்க. வந்து 2 பேரும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, இந்த தொகுதி எம்எல்ஏ எப்படி எல்லாம் இப்போ பண்ணுறாரு நல்லதெல்லாம்? தொகுதி களத்துக்கு வந்து ஆய்வு வரைக்கும் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. எதுவுமே வர்றது இல்லை. நான் ஒரு வேலைக்கு போகிறதுனால இந்த தொகுதிக்கு வராங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. எங்க தொகுதியில வந்து நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன். ஏன்னா பிஎம்கே அவங்க கூட கூட்டணியா இருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ பிஎம்கே இருக்கனால அவங்களுக்கு போட்டு ஆமாங்களா? ஆமா. ஏன் பிஎம்கேனா நிறைய நல்லதெல்லாம் பண்ணிருக்காங்களே. எல்லாருமே அரசியல்வாதியில எல்லாமே கொஞ்சம் எல்லாம் திட்டு பசங்க தான் அப்படின்னா சொல்ல போனா. அவங்கவுங்களுக்கு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அவ்வளோதான். ஏடிஎம்கேல என்ன போனாச்சு நல்லா தான் பண்ணாங்க. விவசாய இது எல்லாமே தள்ளுபடி தான் பண்ணாங்க. 10.5% எங்களுடைய நான் வந்து வன்னியர் சமூகம் 10.5% அந்த டைம்ல போட்டாங்க. எங்க ஊர்ல நிறைய பேர் வந்து போலீஸ் எல்லாம் இருக்காங்க, அரசு வேலையெல்லாம் ஆயிருக்காங்க. அவ்வளோதான். இந்த ஆட்சி சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா இந்த டிஎம்கே கவர்மெண்ட்? எனக்கு இதோட அது பிடிச்சிருக்கு, ஏடிஎம்கே. ஆமா, வேற யாருன்னா தான் வரணும், வேற யாருன்னா வரணும். இந்த திரைப்படத்துல இருக்கிறவங்க, இந்த டிஎம்கே டிவிகே இவங்கெல்லாம் சும்மா தரையெல்லாம் தேடக்கூடாது. சாரி, திரையெல்லாம் தேடக்கூடாது, தரையில தான் தேடணும் நல்ல தலைவர்களை. எவ்வளவு பேர் செத்துட்டாங்க, அவங்களாம் இருந்தாங்களா நான் கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவு. ஆம்ஸ்டாங் மாதிரி ஒரு நல்ல மனிதெல்லாம் செம மனிதன். நான் இப்ப வன்னியர் சமூகம் சொல்றேன்னா நான் அது எல்லாமே நம்மளாம் தான் உருவாக்கிருக்கு. உண்மையே மனிதன் பார்த்தா நல்ல நல்ல தலைவர்லாம் இருக்காங்க, அவங்கலாம் போயிட்டாங்க. அவ்வளவுதான், வேற கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இந்த கஷ்டத்தை யாரும் தீர்க்க மாட்டாங்களே. எந்த அரசாங்கம் தீக்குது? இப்போ இருக்கிற அரசாங்கம்மா எந்த அரசாங்கமும் தீக்கலையே. உங்களுடைய இந்த எலெக்ஷன் உங்களோட ஆதரவு என்னன்னு சொல்றது? போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? மறந்துட்டேன். சரி, இந்த எலெக்ஷன் யார் வரணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா, என்டிகேவா? யார் வந்தாலும் ஓகே. யார் வந்தாலும் ஓகே, எந்த கட்சியா இருந்தாலும். ஆமா, யாரையும் பழிச்சிக்க முடியாது. இல்லை, சரி, இந்த தொகுதி எம்எல்ஏ எப்படி எல்லாம் நல்லது பண்ணியிருக்காரா மக்களுக்கு? இல்லை அவர் மறுபடியும் வரணும்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து அவரோட சைடில் தான் பார்க்குறாரு. அவரோட சைடில் அவரோட எந்த சைடில் இருக்காரு அந்த பக்கம் தான் பண்ணுறாரு. எங்களெல்லாம் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலையே. அது ஒன்றா உண்மை. என்னுக்கு ஒரு ஆளுக்கு பொறுத்தவரைக்கும் நான் எவ்வளோ உதவி கேட்குறேன், என் உதவி தீக்கலை. நான் இங்கே நிற்கிறேன்னா எல்லா உதவி இருந்தால் ஏன் இங்கே நிற்க போகிறேன்? என் வீட்டிலே இருக்கலாமே. யாராலையும் ஒரு உதவி இல்லை. அதான் உண்மை. படிக்கலை, 1ஆவது கூட படிக்கலை, கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றேன். வேற இந்த தொகுதியில தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இது சொல்லியிருக்கீங்களா? தீர்க்க முடியாத பிரச்சனைங்க யாரும் பண்ண மாட்டேறாங்க. ஒருத்தருக்கு ஈகோ தானே தான் பண்ணுறாங்க. நிறைய ஈகோ இருக்குது எல்லா ரெண்டையும் கட்சிக்காரங்கள் டைமா. யாரு கெட்டவங்க யாருக்கு நல்லவங்க தெரிஞ்சுக்க முடியல ராஜா. அவ்வளோதான். மொத்தமாக இந்த எலெக்ஷனில் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்டு பார்க்கல, யாருமே கேட்டு பார்க்கல. சொல்கிறது நான் ஒரு அரசாங்கத்தை தான் இருக்கிறேன். அப்படியா? கஷ்டப்பட்டதா ரொம்ப மன அழுத்தத்தில் கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். அதுலேருந்து எனக்கு யாருமே ஒரு நல்லதே செய்ய மாட்டாங்களே. ரொம்ப என்னை வாட்டி வளர்க்குறாங்க. நான் என்ன எந்த அரசாங்கத்தை கேட்டால் எனக்கு அந்த உதவி செய்கிறாங்க. ஓடி உழைச்சின்னு தான் வரேன். ஓடி உழைச்சாலாம் எனக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்துன்னு தாங்கிறாங்க. என்ன செய்யுது அரசாங்கம்? நாங்களுக்கு கூடவே இருக்காங்க தான் நல்லா இருக்கிறாங்க. நாங்கள்லாம் உழைப்பு இருக்குதுன்னு ஓடுறோம். எங்களுக்கு எதுவும் பலம் கொடுக்கல. இனிமேல் தான் நல்லது செய்வாங்களான்னு நினைக்கிறேன். யார் வராங்களோ வரட்டும். சரி, ஓகே, தேங்க்யூ.